உற்சாகமான மனநிலையில் நான் பேசிக்கிட்டு இருந்தபோது தலைக்கு பின்னாடியிலேருந்து யாரோ லேசாக தட்டின மாதிரி ஒரு சின்ன உணர்வு எனக்கு வந்தது. அப்போது அதுக்கு பிறகு நான் 7 நிமிஷம் பேசியிருக்கேன். டாக்டர்கிட்டையும் அதை நான் சொன்னேன். அதை விடக்கூடாதுன்றதுனால அதுக்கு பிறகு 7 நிமிஷம் பேசிட்டு உட்கார்ந்த பிறகு ஐ ஃபெல்ட் லிட்டில் அன்ஈஸி. கிட்டத்தட்ட அடுத்த ஒரு 3 அல்லது 4 நாட்கள் என்ன நடந்ததுன்றது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இதை பார்க்குற போது தட் இஸ் வை ஐ கால்ட் இட் அ நாஸ்டாலஜிக் அண்ட் பெயின்ஃபுல் மெமரி. த பாடி டசன்ட் ஃபர்கெட் த ட்ரௌமா தட் யூ வென்ட் த்ரூ. நம்ம அதை மறந்துட்டுதுன்னு நினைக்கிறோம். அதெல்லாம் எனக்கு ஞாபகமே இல்லை. உண்மையில ஞாபகம் இருக்குது. ஒரு சின்ன ட்ரிகர் வந்து அது அந்த அந்த மெமரிஸை திரும்பி கொண்டு வருது. அந்த ஒருத்தர் ஒரு பேஷண்ட் கிட்ட கேட்குறாங்க, வலது கையை தூக்குங்க, இடது கையை தூக்குங்க. இதை தான் டாக்டர் என்கிட்ட திரும்பி 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 கேட்ட ஞாபகம் எனக்கு இங்கே உட்காந்த போது வருது. லிஃப்ட் யுவர் ரைட் ஹேண்ட். நம்ம எவ்வளோ சாதாரணமாக செய்கிறோம்ல இது வந்து ஒரு அனிச்சை செயலாக நம்ம செய்கிறோம். பல சமயத்தில் தோஸ் ஆஃப் யூ ஹூ டிரைவ், கார் ஓட்ட ஆரம்பிக்கிறீங்க, உங்கள் ஆஃபீஸ்லேருந்து கார் ஓட்டிக்கிட்டு வீட்டு மனு போகிறீங்க. அண்ட் ஆல் த்ரூ உங்கள் மனசு வந்து ஹாஸ்பிட்டலில் இல்லை உங்கள் ஆஃபீஸில் இருந்த ஏதோ ஒரு பிரச்சனையை பற்றியோ, இல்லை உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோட உங்களுக்கு இருந்த ஒரு பிரேக்கப்பை பற்றியோ, வீட்டில் நடந்த ஒரு சண்டையை பற்றியோ, இல்லை லியோ சினிமாவில் விஜய் அப்படி டான்ஸ் ஆடினாருன்றதை பற்றியோ எதையோ நினைக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்படியே அனிச்சை செயலை காரை ஓட்டிக்கிட்டு வீடு மட்டும் வரீங்க. வழியில் எப்படி வந்தீங்க, சிக்னலுக்கு எப்படி நின்னீங்க, யார் குறுக்க ஓடி போனது, யார் டிராஃபிக் சிக்னலை மீறினது, இது எல்லாத்தையும் நீங்கள் கவனிக்கிறீங்களா கவனிக்கலையா? கவனிக்கிறோம், ஆனால் கவனிக்கலை. வரும் ஆனால் வராது மாதிரி. அப்போ மூளை என்பது எவ்வளவு ஒரு ஸ்பெஷலைஸ்டு உறுப்பு இல்லை, அது எல்லாத்தையும் கவனிக்குது. ஆனால் கவனித்த ஞாபக அடுக்குகள் எதுவுமே இல்லாமல் நீங்கள் வேற ஏதோ ஒன்றத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ இந்த மூளைக்கு போகிற மிக மிக மெல்லிய ஏதோ ஒரு தசையில் ஒரு இரத்த அடைப்பு ஏற்பட்டால் அதை எப்படி க்யூர் பண்ணுறதுன்றதை பற்றி ரொம்ப அழகாக அவருடைய ப்ரெசன்டேஷனில் அவர் சொன்னார். ஆனால் இப்படி ஒன்று வரலான்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. 2000 வருஷமாக இப்படி ஒரு அடைப்பு ஏற்படலாம் மூளை இல்லைன்னு. எங்கேயோ ஏற்படுகிற அடைப்பு ஏதோ ஒரு இடத்தினுடைய செயல்பாடுகளை குறைக்கிறது. சமையல் பண்ணுறோம், பிள்ளைங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுறோம், பாடம் சொல்லி கொடுக்குறோம். இது எல்லாத்தையும் நம்ம உடம்பினுடைய எதேதோ அங்கங்கள் செய்வதாக நினைக்கிறோம். தவறு. இது எல்லாமே ஒரே ஒரு தலைமைச் செயலகத்திலிருந்து வருகிற உத்தரவினாலே நடக்கிற செயல்கள் மாத்திரம்தான். அந்த தலைமைச் செயலகம் தான் நம்முடைய மூளை. நமக்கு தெரிந்தவர்களிடம் இதை பேசுவதன் மூலமாகவும் இந்த அவேர்னஸை நம்ம கிரியேட் பண்ணோம். டாக்டர் ஸ்ரீனிவாசன் பரமசிவம் அவங்கள பார்க்குற போதெல்லாம் it is a very big challenge for me not to get emotional. I make a conscious effort and sometimes I succeed, sometimes I don't. அவரை பார்க்குற ஒவ்வொரு முறையும் மனசுக்குள்ளேருந்து ஒரு விதமான நன்றி உணர்வு வந்து தொண்டையை அடைக்கிறது தான் என்னுடைய அனுபவமாக இருந்திருக்கு எப்போவுமே. I am what I am today thanks to doctor. And Bhaskar, my husband, and I will ever be eternally grateful to him. So avaruடைய and the presentation, I think it was exceptionally well made, doctor. So for those of us who are not at all in the medical line, it still gave us a semblance of what is there in our body which we otherwise consider to be a very rudimentary functionality. It's extremely complex and ரொம்ப அழகாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. அவரோட ஸ்லைடில் வந்து 3வது ஸ்லைடில் பாசிங் ரெஃபரன்ஸ் மாதிரி ஒன்று சொன்னார் அவர். இந்த ஸ்ட்ரோக்லேயே வந்து ஒரு குறிப்பிட்ட பிரிவு இருக்குது, அதுக்கு பேர் அன்யூரிசம் அப்படின்னு அவர் சொன்னார். அதுதான் என்னுடைய அனுபவமாக இருந்தது. அப்படி ஒரு வார்த்தை இருக்குன்னு அது வர மட்டும் எனக்கோ என் குடும்பத்தில் யாருக்குமோ தெரியவே தெரியாது. ஸ்ட்ரோக்குன்ற அந்த ஓவரால் வேர்டை கேள்விப்பட்டிருக்கோமே தவிர அன்யூரிசம்ன்றதுக்கு ஸ்பெல்லிங் என்ன, அதுனா என்ன அர்த்தம்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஸோ இட் ஹேப்பன் லைக் திஸ். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மாதம். நான் வழக்கம் போல் ஒரு பட்டிமன்றத்தில் ராஜா சாருக்கு எதிராக பேசிக்கிட்டு இருந்தேன். அப்படி பேசும்போது எனக்கு டென்ஷனே இருக்காது, ஏன்னா அது நான் ரொம்ப சந்தோஷமாக செய்கிற ஒரு விஷயம். இட்ஸ் நாட் அ மேட்ரு ஆஃப்
யூனோ ஐ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி டென்ஸ்ட், அப்படியே கோபமாக இருந்தேன். என்னோடய பிபி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்ல ஜாலியாக வழக்கமாக அவருக்கு பதில் சொல்கிற மாதிரி உற்சாகமான மனநிலையில் நான் பேசிக்கிட்டு இருந்தபோது தலைக்கு பின்னாடியிலேருந்து யாரோ லேசாக தட்டின மாதிரி ஒரு சின்ன உணர்வு எனக்கு வந்தது. அப்போ அதுக்கு பிறகு நான் 7 நிமிஷம் பேசியிருக்கேன். டாக்டர்கிட்டையும் அதை நான் சொன்னேன். அதை விடக்கூடாதுன்றதுனால அதுக்கு பிறகு 7 நிமிஷம் பேசிட்டு உட்கார்ந்த பிறகு ஐ ஃபெல்ட் லிட்டில் uneasy. There were bouts of vomiting and there was acute headache. Unlike in most of the cases of stroke that doctor just explained, where it's a painless condition, what happened to me involved a lot of pain. தலைவலி ரொம்ப இருந்தது. அதனால் ப்ரோக்ராம்லேருந்து நான் புறப்பட்டு என்னோடய வீட்டுக்கு நான் வந்துட்டேன். வீட்டுக்குள்ளே நுழையிற போது எல்லா வீடுகள்லேயும் என்ன நடக்குமோ அதுதான் நடந்தது. என்னோடய ஹஸ்பண்ட் என்னை பார்த்து முகமே சரியில்லை, போகிற இடத்துல என்ன சாப்பிட்டேன்னு கேட்டார். ஐ ஹாவ் அ வீக்னஸ் ஃபார் பஜ்ஜீஸ் அண்ட் போண்டாஸ் அண்ட் மை ஹஸ்பண்ட் டசன்ட் ஹாவ் தட் வீக்னஸ். ஸோ he says, என்ன பஜ்ஜி சாப்பிட்டியா போகிற இடத்துல? ஐ சார் ஆமாம் ஏதோ கொடுத்தாங்க, முகம் அவ்வளோ சரியாக இல்லை, வேணால் ஹாஸ்பிட்டல் போகலாமா? இது எல்லா வீட்லேயும் கணவர்கள் கேட்கிற கேள்வி. எல்லா இடத்துலையும் மனைவிகள் சொல்கிற பதிலை தான் நானும் சொன்னேன். யாராவது இதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போவாங்களா? தலைவலி வாமிட்டிங்னாக்க ஒரு அவோமினை சாப்பிட்டா ஒரு குரோசினை சாப்பிட்டு படுத்தேன்னா காலையில் எழுந்து சரியாக போகுது. இதுக்கு போய் யாராவது, அதுவும் சண்டே ஈவினிங், எந்த ஹாஸ்பிட்டலில் எந்த டாக்டர் இருப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அந்த இடத்துல தான் நம்ம வாழ்க்கையில் ஃப்ளோ சார்ட் பார்த்துருப்பீங்க. ஒரு டிசிஷன் பாக்ஸ்னு ஒன்று இருக்கும் எல்லா ஃப்ளோ சார்ட்லேயும். ஸோ த டிசிஷன் பாக்ஸ் இஸ் 2 ரோட்ஸ், எஸ் ஆர் நோ. நீங்கள் ஒரு முடிவை எடுக்கணும். இந்த முடிவை எடுக்கலாம், இந்த முடிவை எடுக்கலாம். இந்த முடிவை எடுத்தால் கான்சிக்வன்சஸ் இப்படி இருக்கும், இந்த முடிவை எடுத்தால் கான்சிக்வன்சஸ் இப்படி இருக்கும். ஆனால் முடிவை எடுக்கிற போது பெரும்பாலும் இதெல்லாம் தான் கான்சிக்வன்ஸ்னு தெரிஞ்ச அந்த முடிவை நம்ம எடுக்கிறதில்ல. நம்ம பழக்கப்பட்ட பாதையிலே சிந்திக்கிறதுனால தலைவலிக்கு போய் ஹாஸ்பிட்டல் போவாங்களா, வாமிட்டிங் போய் யாராவது ஹாஸ்பிட்டல் போவாங்களா? போகிற இடத்துல என்ன சரியில்லை, எவனா சரியில்லாத பஜ்ஜியோ ஏதோ கொடுத்துருப்பாங்க, அதனால தான் வாமிட்டிங் வருது. வாமிட்டிங் வருதுனால தான் தலைவலி வருது, அதெல்லாம் படுத்தா சரியாயிரும். இதுதான் சிந்தனையாக இருந்தது. அந்த இடத்துல ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன் இருந்ததா, இல்லை நமக்கான ஒரு நல் ஊழ் என்று சொல்லப்படுகிற ஒரு நல்ல விதி இருந்ததா, எங்கள் வீட்டு பெரியவர்களினுடைய ஆசி இருந்ததா? அதை எப்படி வேணால் டிஃபைன் பண்ணலாம், டிபெண்டிங் ஆன் வாட் யுவர் பிலீஃப் சிஸ்டம் இஸ். யூ கேன் டிஃபைன் இட் இன் எனி வே. என்னை பொறுத்த மட்டும் அன்றைக்கி கடவுளினுடைய அருள் இருந்தது. அதனால் என்னுடைய ஹஸ்பண்ட் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல் போய் தான் ஆகணும். ஹி டிட் நாட் கிவ் மீ எனி ஆப்ஷன். அப்படி பெரும்பாலான வீடுகளில் நடக்கிறது இல்லை. எங்கள் வீட்டில் கூட அப்படி நடக்காது. அவங்க ஒரு தடவை சொல்லி பார்ப்பாங்க, அவங்க பிடிவாதமாக இருந்தால் சரி வீடு தலையெழுத்துரு, யார் சொன்னால் நீ கேட்க போகிற, நான் சொல்லி எப்போ நீ கேட்டிருக்க, அதோடு அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சிடும். பல வீடுகள் அப்படி தான் நடக்கும். ஆனால் அன்றைக்கி என்னுடைய ஹஸ்பண்ட் he was absolutely insistent that we went to the hospital immediately. அவர் அவ்வளோ தூரம் பிடிவாதம் பிடிச்சு நானும் பார்த்ததில்லை. என்ன இப்படி இவர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அப்போலோலேயே ஒர்க் பண்ணுற எங்களுக்கு நண்பரான இன்னொரு மருத்துவர்கிட்ட நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி இருக்குன்னு. அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், உடனே கிளம்பி வாங்க. That's all he said. And after that what took over is what doctor just explained here as a network that works without any intervention. ஒரு 10 வருஷம் முன்னாடி எழுத்தாளர் சுஜாதா, நீங்கள் சில பேராது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், தமிழ்நாட்டினுடைய மிக பிரபலமான எழுத்தாளர். அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தபோது ஒரு ஹாஸ்பிட்டல் 10 வருஷம் இல்லை மேலே இருக்கும், 20 வருஷம் இருக்கும். அவருக்கு ஹார்ட் அட்டாக் ஒரு மருத்துவமனையில் அட்மிட் ஆனப்போ அவருடைய அனுபவத்தை பற்றி அவர் எழுதுகிறார். அவர் அட்மிட் ஆகிட்டார், அதுக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு வேறு ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது. வேறு ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது வேறு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தானே வருவாங்க இல்லையா? சர்ஜரி பண்ண டாக்டரும் பார்க்கணும், ஆனால் வேறு ஒரு டாக்டர் வருவார். இப்போ சுஜாதா எழுதுகிறாரு, ஒவ்வொரு மருத்துவரும் ஒரு கடவுள் போல் அறைக்குள் நுழைவார். அவரை சுற்றி ஒரு 10 பேர் விகரஸாக நோட்ஸ் எடுத்துக்கிட்டு அவருடைய அசிஸ்டண்ட்ஸோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸோ வருவாங்க. உள்ளே வந்தவுடனே அந்த கேஸ் ஷீட்டை பார்த்துட்டு லாசிக்ஸ் யார் கொடுக்க சொன்னது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். அடுத்த ஸ்பெஷலிஸ்ட் அரை மணி நேரம் கழிச்சிட்டு வந்துட்டு லாசிக்ஸ் கொடுத்தே ஆகணும், யார் நிறுத்த சொன்னதுன்னு கேட்பார். இவங்க 2 பேருக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு பெரும்பாலும் மலையாளம் மாத்திரமே பேசுகிற ஒரு நர்ஸ் அப்படின்னு சொல்லி சுஜாதா எழுதியிருப்பார்.
இது 20 வருஷத்துக்கு முன்னாடி. பட் அந்த மாதிரியான போஸ்ட் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் கொஞ்சம் அப்படி எப்படி இருந்தால் பரவாயில்ல கோஆர்டினேஷன். பட் இன் அ கேஸ் லைக் திஸ் வாட் ரியலி மேட்டர்ஸ் இஸ் அப்சல்யூட் ப்ரிசைஸ் கோஆர்டினேஷன். யார் யார் என்னென்ன செய்யணுமோ அவங்களுக்கு அது என்னன்றது கிளியராக தெரிஞ்சிருக்கணும் வித்தவுட் எனி ஆம்பிகுவிட்டி. ஏன்னா ஒவ்வொரு நிமிடமும் அந்த இடத்திலே மிக மிக முக்கியமான தருணம். நீங்கள் 1 நிமிஷம் 2 நிமிஷம் 30 நிமிஷம் 40 நிமிஷம்னு தாமதம் செய்ய டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணார் எப்படி அந்த டிஷ்யூஸ் வந்து தங்களுக்குள் தாங்களே மரணம் அடைகின்றன என்பதை டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ அந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு வர வழிலாம் காரில் என் ஹஸ்பண்டோட நான் சண்டை போட்டுட்டு தான் வந்தேன். யாராவது இதுக்கு போய் ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்களா? ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி எந்த ஹாஸ்பிட்டலில் யார் இருப்பாங்க? இதெல்லாம் நம்முடைய லேக் ஆஃப் அவேர்னஸ். யார் இருப்பாங்க கேட்டுக்கிட்டு வந்தேன். பிகாஸ் ஐ வாஸ் ஃபுல்லி கான்ஷியஸ். எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கிறதா நான் உணரவே இல்லை. இங்கே வந்து அப்போலோ எமர்ஜென்சின்ற அந்த போர்டை பார்த்த ஒரு ஞாபகம் தான் எனக்கு இருக்குது. ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன் டு மீ ஆஃப்டர் தட். ஆஸ் தே சே த ரெஸ்ட் இஸ் ப்ராபப்ளி ஹிஸ்ட்ரி. ஏன்னா தமிழ்நாடு முழுக்க எனக்காக பிரார்த்தனை செஞ்சாங்க. ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட் இனஃப். கடவுளுடைய அருள் எனக்கு இருந்தது. கிட்டத்தட்ட அடுத்த ஒரு 3 அல்லது 4 நாட்கள் என்ன நடந்ததுன்றது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இதை பார்க்குற போது தட் இஸ் வை ஐ கால்ட் இட் அ நாஸ்டால்ஜிக் அண்ட் பெயின்ஃபுல் மெமரி. த பாடி டசன்ட் ஃபர்கெட் த ட்ரௌமா தட் யூ வென்ட் த்ரூ. நம்ம அதை மறந்துட்டுதுன்னு நினைக்கிறோம். அதெல்லாம் எனக்கு ஞாபகமே இல்லை. உண்மையில ஞாபகம் இருக்குது. ஒரு சின்ன ட்ரிகர் வந்து அது அந்த அந்த மெமரிஸை திரும்பி கொண்டு வருது. அந்த ஒருத்தர் ஒரு பேஷண்ட் கிட்ட கேட்குறாங்க, வலது கையை தூக்குங்க, இடது கையை தூக்குங்க. இதை தான் டாக்டர் என்கிட்ட திரும்பி 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 கேட்ட ஞாபகம் எனக்கு இங்கே உட்காந்த போது வருது. லிஃப்ட் யுவர் ரைட் ஹேண்ட். நம்ம எவ்வளோ சாதாரணமாக செய்கிறோம்ல இது வந்து ஒரு அனிச்சை செயலாக நம்ம செய்கிறோம். பல சமயத்தில் தோஸ் ஆஃப் யூ ஹூ டிரைவ், கார் ஓட்ட ஆரம்பிக்கிறீங்க, உங்கள் ஆஃபீஸ்லேருந்து கார் ஓட்டிக்கிட்டு வீட்டு மனு போகிறீங்க. அண்ட் ஆல் த்ரூ உங்கள் மனசு வந்து ஹாஸ்பிட்டலில் இல்லை உங்கள் ஆஃபீஸில் இருந்த ஏதோ ஒரு பிரச்சனையை பற்றியோ, இல்லை உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோட உங்களுக்கு இருந்த ஒரு பிரேக்கப்பை பற்றியோ, வீட்டில் நடந்த ஒரு சண்டையை பற்றியோ, இல்லை லியோ சினிமாவில் விஜய் எப்படி டான்ஸ் ஆடினாருன்றதை பற்றியோ எதையோ நினைக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்படியே அனிச்சை செயலை காரை ஓட்டிகிட்டு வீடு மட்டும் வரீங்க. வழியில் எப்படி வந்தீங்க, சிக்னலுக்கு எப்படி நின்னீங்க, யார் குறுக்க ஓடி போனது, யார் டிராஃபிக் சிக்னலில் மீறினது, இது எல்லாத்தையும் நீங்கள் கவனிக்கிறீங்களா கவனிக்கலையா? கவனிக்கிறோம் ஆனால் கவனிக்கலை, வரும் ஆனால் வராது மாதிரி. அப்போ மூளை என்பது எவ்வளவு ஒரு ஸ்பெஷலைஸ்டு உறுப்பு இல்லை, அது எல்லாத்தையும் கவனிக்குது. ஆனால் கவனித்த ஞாபக அடுக்குகள் எதுவுமே இல்லாமல் நீங்கள் வேறு ஏதோ ஒன்றத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதனால தான் டாக்டர் மாதிரியான நியூராலஜிஸ்ட் என்ன நமக்கு சொல்கிறாங்கன்னா, ஒரு பெரும் கடலில் ஒரு சின்ன ஸ்பூனை தண்ணியை அள்ளிட்டு உங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா அது எப்படியோ மூளையை பற்றி நாம் அறிந்து கொண்டது அவ்வளவுதான். நாம் அறியாதது அவ்வளவு பாக்கி இருக்குது அதில். இங்கே இருக்கிற மருத்துவர்களுக்கு நிச்சயமாக புரியுன்றதுனால நான் சொல்கிறேன். ஃபேண்டம் லிம்ன்ற ஒரு தியரி வந்து இருக்குது மூளையை பற்றி. இட்ஸ் அ வெரி வெரி ஸ்பெஷலைஸ்டு தியரி. டாக்டர் மிஷேல் அப்படின்றவங்க கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷங்களுக்கு முன்னாடி அதை பற்றி ஒரு புத்தகம் எழுதினாங்க. அப்போ தான் முதல்ல வேர்ல்டு வார் முடிஞ்ச சமயம், வேர்ல்டு வார் 1 முடிஞ்ச சமயம் அது. அப்போ தான் ஒரு என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, வேர்ல்டு வாரில் ஈடுபட்ட சில சோல்ஜர்ஸ்க்கு காலை எடுத்துடுறாங்க. முழு காலோ இல்லை முழங்காலுக்கு கீழே இருக்கிற காலை எடுத்துடுறாங்க. அந்த சோல்ஜர் வந்து நினைவு வந்தவுடனே சொல்கிறான், வலது காலை எடுத்துருக்காங்கன்னு வைங்களேன், எனக்கு வலது காலில் என்னுடைய முட்டைக்கு கீழே பயங்கரமாக எனக்கு இச்சிங் இருக்குதுன்னு சொல்கிறோம். நீங்கள் இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? காலே இல்லை, எடுத்தாச்சு. இது அவங்க ஒரு நாவலில் எழுதியிருக்காங்க. நாவல்ன்றதுனால கொஞ்சம் சுவாரஸ்யமான சரக்குகளையும் சேர்த்து தானே எழுத முடியும். அந்த நர்ஸு ஒருத்தங்க இருந்திருக்காங்க, இந்த சோல்ஜர் ஓயாமல் தொல்லை பண்ணியிருக்காரு. எனக்கு அங்கே அரிக்குது, அங்கே எனக்கு இச்சிங்காக இருக்குது, எனக்கு அதை ஸ்க்ராட்ச் பண்ணணும் அந்த இடத்த. எனக்கு ரொம்ப அந்த நர்ஸ் வந்து பல பேரை கவனிக்கிற நர்ஸு, அதுக்கு வந்து பொறுமை போயிருச்சு. அது ரொம்ப அப்படி இருந்தால் கீழே மார்ச்சுவரியில் இருக்குது, அங்கே போய் தான் நீங்கள் செய்யணும்னு சொல்லுது. அது இட்ஸ் சச் அ க்ரூசம் பிக்சர் ஆஃப் வாட் ஹேப்பன்ட் இல்லையா? ஆனால் மூளை வந்து ஏன் அதை உணர மாட்டேங்குது? இந்த கால்
முட்டிக்காலுக்கு கீழே அதை ஆம்பியூட் பண்ணியிருக்காங்கன்றத மூளையால் உணர முடியல. அந்த கால் இருக்குன்னு அந்த மூளை நம்புகிறது. ஏன் அப்படி நம்புதுன்னா அதுதான் மூளை. அது எவ்வளோ காம்ப்ளெக்ஸ் ஆனதுன்றது அவங்க சொல்கிறாங்க. டாக்டரே வந்து சொல்கிறாங்க, இது இல்லை, இந்த ஆர்கனே இல்லை உங்களுக்கு இல்லை இருக்குன்னு அவன் சொல்கிறான். அவன் முட்டாள் இல்லை, அவன் பைத்தியம் இல்லை. மனித மூளை என்பது it lives on the images of your body that you have already created. அவ்வளவு காம்ப்ளெக்ஸான ஒரு ஆர்கன் அது. இப்போ இந்த மூளைக்கு போகிற மிக மிக மெல்லிய ஏதோ ஒரு தசையில் ஒரு இரத்த அடைப்பு ஏற்பட்டால் அதை எப்படி க்யூர் பண்ணுறதுன்றதை பற்றி ரொம்ப அழகாக அவருடைய ப்ரெசன்டேஷனில் அவர் சொன்னார். 100 வருஷங்களுக்கு முன்னாடி இதை எப்படி செஞ்சாங்க தெரியல, ஆனால் இப்படி ஒன்று வரலான்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. 2000 வருஷமாக இப்படி ஒரு அடைப்பு ஏற்படலாம் மூளை இல்லைன்னு. எங்கேயோ ஏற்படுகிற அடைப்பு ஏதோ ஒரு இடத்தினுடைய செயல்பாடுகளை குறைக்கிறது. டாக்டர் வில்லியனூர் ராமச்சந்திரன்றவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லீடிங் நியூராலஜிஸ்ட் இன் த வேர்ல்டு. நம்ம தமிழ்நாட்டுக்காரர். அவர் தி ஃபேண்டம்ஸ் ஆஃப் த பிரெயின் அபாரமான ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அவருடைய சில பேஷண்ட்ஸை பற்றி அவர் எழுதுகிறார். அதில் ஒரு பேஷண்ட்டுக்கு ஸ்ட்ரோக் வந்த பிறகு சிரிக்க முடியல. அவர் ஸ்மைல் அப்படின்னா நம்ம உடனே ஆட்டோமேட்டிக்காக கேமரா முன்னாடி சிரிக்கிறோம்ல. அதுவும் இப்போல்லாம் வந்து விதவிதமாக செல்ஃபி எடுக்கும்போது சில பேர் சிரிக்கிறத பார்த்தா நமக்கே பயமாக இருக்குது. எப்படி சிரித்தா எப்படி இருக்கும்லாம் நல்ல நம்ம பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸ்மைல் அப்படின்ன உடனே ஒரு தனிச்சை செயலாக அப்படி நம்மளுடைய இதழ்கள் விரிகின்றன, ஒரு புன்னகை. அந்த பேஷண்ட்டால் அதை செய்ய முடியாது. ஸ்மைல் அப்படின்னா அவரால் அந்த உதட்டை விரித்து சிரிக்க முடியாது. இந்த பேஷண்ட்டை பற்றி டாக்டர் வில்லியனூர் ராமச்சந்திரன் எழுதுகிறாரு. இவரை அப்சர்வேஷனில் வச்சு அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு 2 நாள் கழித்து விசிட்டர்ஸ் அலோவ் பண்ண பிறகு இவருடைய பால்ய கால நண்பர் ஒருத்தர், சின்ன வயசில் மாத்திரமே பார்த்த ஒரு நண்பர். உண்மையிலே நம்ம மனசில் ஆரம்ப கால நண்பர்கள் மீது இருக்கிற ஒரு இனிமையும் ஒரு நட்பும் போக போக வந்து பிறகு சேர்ந்த நண்பர்கள்ட்ட ரொம்ப இருக்காது. இது எல்லாருக்கும் நடக்கிறது தான். பழைய கால நண்பர், his old friend just came into the room. The patient looked at him and they were meeting after several years. So இந்த patient தன்னை அறியாமல் புன்னகைக்கிறார். இப்போ நீங்கள் இதை எப்படி புரிஞ்சுப்பீங்க? ஸ்மைல்னு சொன்னால் புன்னகைக்க முடியல, ஆனால் ஒரு நண்பரை திடீர்னு பார்த்த உடனே அவரால் புன்னகைக்க முடிகிறது. இதை வந்து சார் உங்களுக்கு தமிழ் புரியலையா? யூ அண்டர்ஸ்டாண்ட் தமிழ்? ஓகே, சரி. இல்லை அவரை கேட்கல, இங்கே இருக்கிறவர். ஏன்னா அவர் ரொம்ப டிஸ்டர்ப்டாக உட்காந்துருக்காரு. காஃபி சாப்பிட்றீங்களா? ஓகே, குட். அப்போ இதை ஒரு மருத்துவர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்கன்னா அப்படிதான் அப்படின்னு ஒரு வார்த்தையில் முடிச்சிடுவாங்க. ஏன் சார் இப்படி ஆகுது? வலது கால் தானே சார் வலிக்குது, ஏஜ் ஆச்சுன்னா அப்படி தாங்க, இடது காலுக்கும் அதே வயசு தானேங்க ஆகுது என்றால் அதற்கு மேலே அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவதற்கு வாங்கிக் கொள்கிற திறனும் நமக்கு இருக்காது, சொல்லுவதற்கான நேரமும் மருத்துவர்களுக்கு இருக்காது. ஆனால் வில்லியனூர் ராமச்சந்திரன் வந்து இதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிறாரு. ஸ்மைல்னு சொன்னால் புன்னகைக்க முடியாத அதே வாய் ஒரு நண்பரை கண்டவுடனே சிரிக்க முடிகிறது என்றால் என்ன காரணம்? அவர் சொல்கிறாரு, மூளை அவ்வளவு காம்ப்ளெக்ஸ் ஆனது. ஸ்மைல் அப்படின்ற கமாண்டை காதில் கேட்டுக்கிட்டு சிரிக்க வைக்க உதவுகிற மூளையினுடைய பகுதி வேற. ஒரு நண்பரை பார்க்கிற பொழுது மகிழ்ச்சியினால் புன்னகைக்க உத்தரவிடுகிற மூளையினுடைய பகுதி வேறு. ஒரே ஆக்ஷன் தான், ஆனால் அந்த ஆக்ஷனுக்கு மூளை கொடுக்கிற கமாண்ட் வேற வேற இடத்திலிருந்து வரலாம். திஸ் இஸ் ஹவு காம்ப்ளெக்ஸ் த பிரெயின் இஸ் என்று வில்லியனூர் ராமச்சந்திரன் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். இது கொஞ்சம் கூட மருத்துவ உலகத்திலே இல்லாது வெளியிலே இருக்கிற நாம் பார்க்கிற போது பிரமிப்பாக இருக்கிறது. பிரமிப்பாக இருப்பது கூடவே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம், நமக்கு அவ்வளோ பெரிய பொறுப்புணர்வு இருக்குது. இவ்வளவு காம்ப்ளெக்ஸான ஒரு ஆர்கன் தான் நம்முடைய வாழ்க்கையை அன்றாடம் நடைபெற வைக்கிறது. நம்ம ஓடுறோம், ஆடுறோம், பாடுறோம், சிரிக்கிறோம், நடிக்கிறோம், பேசுகிறோம், எழுதுகிறோம், சமையல் பண்ணுறோம், பிள்ளைங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுறோம், பாடம் சொல்லி கொடுக்குறோம். இது எல்லாத்தையும் நம்ம உடம்பினுடைய எதேதோ அங்கங்கள் செய்வதாக நினைக்கிறோம். தவறு. இது எல்லாமே ஒரே ஒரு தலைமைச் செயலகத்திலிருந்து வருகிற உத்தரவினாலே நடக்கிற செயல்கள் மாத்திரம்தான். அந்த தலைமைச் செயலகம் தான் நம்முடைய மூளை. அப்போ எவ்வளவு பெரிய பொறுப்புணர்வு நம்ம இருக்குது. இது ஏன் பொறுப்புணர்வு என்றால்,
ஹாஸ்பிட்டலில் அப்போலோவில் நான் 22 நாள் இருந்தேன். அப்போ எத்தனை பேர் நமக்காக உழைக்கிறார்கள் என்ற ஒரு உணர்வு, இட் ரியலி ஹம்பிள்ஸ் யூ. டாக்டர் ஸ்ரீனிவாசன் பரமசிவம் ஒவ்வொரு நாளும் வர்றார். அவர் என்ன ட்ரீட் பண்ணது பெரிய விஷயம் இல்லை, என்னுடைய ஹஸ்பண்ட் அவர் ட்ரீட் பண்ணது தான் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாக இருந்தார் என்னுடைய ஹஸ்பண்ட். ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் இருந்த ஐசியூ ரூம். அவர் வருவார், அவர் கூட அவருடைய டீமில் இருக்கிற 2-3 டாக்டர்ஸ் வருவாங்க. அங்கே கூடவே இருக்கிற ஒரு நர்ஸ், எழுத்தாளர் சுஜாதா எழுதின மாதிரி கேரளாவிலிருந்து வந்த ஒரு நர்ஸ், இரவெல்லாம் என்னை மிகச்சரியாக மிக சிறப்பாக கவனித்து கொண்டிருந்த ஒரு நர்ஸ். இதை தவிர என்னோடய உலகத்தில் யாருமே கிடையாது. இந்த 2-3 பேரை தவிர நான் யாரையும் பார்க்கவும் முடியாது. அதனால் ஐ யூஸ் டு ரியலி வெயிட் ஃபார் டாக்டர் ஸ்ரீனிவாசன் பரமசிவம் டு கம் இன் டு த ரூம். ஏன்னா அது ஒவ்வொரு நாளும் ஒரு சன்ரைஸ் மாதிரி ஒரு புது மலர்ச்சியை எனக்கு கொடுக்கும். அண்ட் இதே தான் கேட்பார், லிஃப்ட் யுவர் லெஃப்ட் ஹேண்ட், ரைட் ஹேண்ட், இதுதான் கேட்பார். இதை சரியாக செய்வது என்பதே மூளை சரியாக இருக்கிறதுக்கான ஒரு இண்டிகேட்டர். அதை நாம் செஞ்சு யூஆர் ரியலி இம்ப்ரூவிங்னு நான் இம்ப்ரூவ் ஆனேன்னா இல்லையானு எனக்கு தெரியாது. ஆனால் அவருடைய வார்த்தைகளுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருந்தது. அது கேட்க கேட்க உண்மையிலேயே என் மனசில் இருந்தது ஒரு கேள்வி தான். அந்த கேள்வி என்னன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், என்னால் முன்னமாக திரும்பி பேச முடியுமா? அதுதான் என் மனசில் இருந்த கேள்வி. அண்ட் he was telling me that இதை விட நல்லா பேச போகிறீங்கன்னு. அது நடந்தது ஆகஸ்ட் மாதம். அவர் சொன்னார், தீபாவளி சன் டிவி பட்டிமன்றத்தில் நீங்கள் பேச போகிறீங்கன்னு. அவர் கடவுளான்னு எனக்கு தெரியாது, ஆனால் என்னை பொறுத்த மட்டும் அதுதான். ஏன்னா அவர் சொன்னபடி அதுக்கு அடுத்த தீபாவளி பட்டிமன்றத்திலே நான் சன் டிவி நிகழ்ச்சியில் நான் பேசினேன். அப்போ எவ்வளவு பேர் நமக்காக கண்ணீர் வடிக்கிறாங்க, பிரார்த்தனை செய்கிறாங்க. நம்ம இல்லைன்னா நமக்கு மிக மிக நெருக்கமானவர்கள் எப்படி நொறுங்கி போகிறார்கள், இது எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் வெளியில் இருக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். ஸோ இஃப் யூ ஆல் வாண்ட் டு கிஃப்ட் சம்திங் டு யுவர் லைஃப் பார்ட்னர், உங்கள் மனைவிக்கோ உங்கள் கணவருக்கோ நீங்கள் ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு விரும்பினீங்கன்னா என்ன கொடுப்பீங்க? ஒரு வெட்டிங் ஆனிவர்சரிக்கு, இல்லை ஒரு தீபாவளி, ஒரு புடவை எடுத்து கொடுக்கலாம், ஒரு நகை எடுத்து கொடுக்கலாம், நல்ல ஹோட்டலுக்கு எடுத்துகிட்டு போகலாம், அழைச்சிட்டு போகலாம், அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் செய்யட்ட கூட பரவாயில்ல. நீங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு பிக்கெஸ்ட் கிஃப்ட் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறது மாத்திரம்தான். இதை விட அவங்களுக்கு சரியான கிஃப்ட் இருக்கவே முடியாது. பட் நான் என்னை பார்த்துக்கிறேன், நான் நல்லா சாப்பிட்றேன். ஜட்ஜ் ஐயா பேசும்போது சொன்னாங்க, சாப்பாடுன்றது எவ்வளோ பிளான் பண்ணி சரியாக இருக்கணும். நான் அதெல்லாம் செய்கிறேன், வாக் போகிறேன், முடிஞ்சதெல்லாம் செய்கிறேன். ஆனால் எனக்கு இந்த மாதிரி எதாவது வந்தால் நான் எப்படி அதை கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஸோ த ஒன்லி திங் இஸ் தட் அவேர்னஸ். உங்களுடைய உடம்பினுடைய மொழியை காது கொடுத்து கேளுங்கள். யுவர் பாடி டெல்ஸ் யூ சம்திங், ப்ளீஸ் லிசன் டு இட். அது சொல்லுது, நடக்கிறதுல ஏதோ கொஞ்சம் தடுமாறுறல்ல, நீ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது. என்ன முக்கியமான வேலை? ஒரு வேலையும் செய்ய முடியாமல் ஆயிரும். அப்புறம் லிசன் டு யுவர் பாடி. அதே மாதிரி நமக்கு மிக நெருங்கியவர்கள், குறிப்பாக வீட்டில் இருக்கிற வயதானவர்கள், ஏதாவது சும்மா நைங்க அதுப்பா, நேற்றுக்கு தான் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன், கொஞ்சம் நேரம் இரு என்று சொல்லுவதை விட என்ன செய்யுது, நடக்க முடியாமல் கால் தடுமாறுதான், லெட்ஸ் கோ டு தி ஹாஸ்பிட்டல். அந்த மிக முக்கியமான 4-5 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் அந்த நெட்வொர்க்குக்கு அவங்கள கொண்டு வந்துட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய விபத்துகள் தவிர்க்கப்படுகிறது. லைஃப் லாங் அவங்கள எதுவுமே பயனற்றவர்களாக இருப்பதை விட ஒரு பயனுள்ள வாழ்க்கையை வாழத்தான் எல்லாரும் பிரியப்படுகிறார்கள். அதை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் இது மாதிரியான ஒரு நெட்வொர்க்குள்ளே கொண்டு வர வேண்டியது மிக அவசியம். நான் இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். டாக்டர் இந்த நெட்வொர்க்கை எக்ஸ்பிளைன் பண்ண போது, அந்த ஸ்ட்ரெச்சர்லேருந்து உங்களை எடுத்து சிடி ஸ்கேனுக்கு மாற்றுகிற அந்த பணியை செய்கிற சகோதரரிடமிருந்து ஒவ்வொருவரும் முக்கியமானவர்கள். ஒவ்வொருவரும் ஸ்ரீனிவாசன் பரமசிவம் டாக்டர் தான் அது அந்த செயினில் ஹெட் ஆஃப் த செயின் அவர் தான். ஆனால் த என்டையர் செயின் ஹேஸ் டு பி எஃபெக்டிவ் அப் டு த பாயிண்ட். இங்கே ஏதை எடுத்து ஸ்கேனில் போடுற ஆள் ஒரு கையை விட்டார்னா அவ்வளோதான், பெரிய பிரச்சனையாயிடும். உங்களை பார்க்குற நர்ஸ்லேருந்து உங்களுக்கு வர டயட்டீஷியன்லேருந்து எவ்ரிபடி இஸ் இம்பார்ட்டண்ட் இன் திஸ் நெட்வொர்க். ஒருத்தரோட ஒருத்தர் பேசக்கூட தேவையில்லைன்னு அவர் சொன்ன அந்த வார்த்தையை நான் ரொம்ப ரசித்தேன். அதுதான் ரொம்ப, ஏன்னா பேசினாலே பிரச்சனை வந்துடும். நீங்கள் சொல்லி தான் ஒருத்தருக்கு ஒன்று புரியணும்னாலே பிரச்சனை வந்துடும். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ இடது கையை தூக்குன்னு, நீ ரைட் ஹேண்டை அந்த இடத்துல சண்டை நடந்துகிட்டு இருந்தாக்க யூ ஆர் லூசிங் 10 minutes தேர். ஸோ ஒருத்தரோட ஒருத்தர் பேசவே கூடாதுன்றது தான் இது மிகச்சிறப்பாக நடக்கிறது என்பதற்கான பல்ஸ் என்னென்னா யார் யாரோட பேசாமல் இருக்கிறது தான்.
பேசுறதுனால எவ்வளோ பிரச்சனை வரும்னு சொல்கிறதுக்கு தான் நாங்களாம் இருக்கோமே. தட் இஸ் நாட் த பிளேஸ் டு ஹியர் சம்ஒன் டாக். பேசாமலேயே எல்லாம் நடக்குது கிளாக் ஒர்க் மாதிரினாக்க அந்த நிர்வாகம் மிகச் சிறப்பானது என்பதைத்தான் அது காட்டுகிறது. அப்போலோ இந்த நெட்வொர்க்கை ஆரம்பித்திருப்பது மிக முக்கியமான விஷயம். முடிந்தவரை மீடியா மூலமாகவும் நமக்கு தெரிந்தவர்களிடம் இதை பேசுவதன் மூலமாகவும் இந்த அவேர்னஸை நம்ம க்ரியேட் பண்ணணும். ஜட்ஜ் சார் சொன்ன மாதிரி இது அப்போலோ மாதிரியான பெரு மருத்துவமனைகளில் மாத்திரம் இல்லாமல் நீங்கள் ஏதாவது அரசு மருத்துவமனைகளை அடாப்ட் பண்ணிக்க முடியும்னு சொன்னாக்க கடைக்கோடியில் இருக்கிற சாமானியனுக்கு இந்த செய்தி போய் சேருகிற போது தான் இந்த ப்ரோக்ராமினுடைய முழுமையான வெற்றியை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஒரு குடிசையில் இருக்கிறவங்க கூட உங்கள் அப்பா வந்து நடக்கும்போது கால் லேசியாக தடுமாறுதில்ல, அவங்க சொன்னாங்கல்ல நீங்கள் அந்த டாக்டர் உடனே ஆம்புலன்ஸை கூப்பிடணுன்னு, நீ ஆம்புலன்ஸை கூப்பிடு என்று சொல்லுகிற அறிவு முறை சார்ந்த கல்வி பயிலாத ஒரு பெண்ணுக்கு, ஒரு குடிசையில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு கூட அந்த அவேர்னஸ் இருக்குன்னா அதுதான் இந்த முயற்சியினுடைய முழுமையான வெற்றி என்று நான் நினைக்கின்றேன். அதை தனி மனிதராக டாக்டர் ஸ்ரீனிவாசன் பரமசிவம் அவர்கள் மாத்திரம் செய்துவிட முடியாது. இது நாம் எல்லாரும் இணைந்து ஊர்கூடி தேர் இழுக்கிற வேலை இந்த வேலை. முடிந்தவரை இந்த விஷயத்தை மற்றவர்களுக்கு பரப்புவோம். ஐ வாஸ் லக்கி, ஐ வாஸ் ஏபிள் டு அஃபோர்ட் அண்ட் ஐ ஹேட் அ ஹஸ்பண்ட் who really pushed me to the hospital. எல்லாரும் அதே நிலையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஐ திங்க் தி அவேர்னஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இன்றைக்கு நான் இங்கே நிற்பதற்கும் அவர் சொன்ன அந்த தெய்வ வாக்கின்படி சில பேர் சொல்கிறாங்க உண்மையாக தெரியல, முன்னையோட இப்போ தான் நீங்கள் நல்ல ஞாபகத்தோடு பேசுகிறீங்கன்றாங்க. ஸோ அது கம்பேரிட்டிவ் இண்டிசஸ் ஃபார் மை கெப்பாசிட்டி ஆஃப் மெமரிலாம் எனக்கு தெரியல. ஆனால் இப்படி நான் நிற்பதற்கும் இங்கே பேசுவதற்கும் எனக்காக பிரார்த்தனை செய்த லட்சக்கணக்கான பேருக்கு நன்றி செலுத்துவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்கும் ஐ வில் எட்டர்னலி ரிமைன் கிரேட்ஃபுல் டு டாக்டர் ஸ்ரீனிவாசன் பரமசிவம். ஐ பிளெஸ் ஹிம். நான் அவரோட வயசில் அதிகமானவர் தான், அதனால் பிளெஸ்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். அண்ட் ஹிஸ் ஃபேமிலி அண்ட் ஐ வாண்ட் திஸ் சர்வீஸ் பை அப்போலோ டு பி ரெண்டர்ட் டு எவ்ரி பாசிபிள் ஹியூமன் பீயிங். கடைக்கோடியில் இருப்பவர்களுக்கும் இது கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லி முடிக்கிறேன்.